வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி. ஸோ இந்த வீடியோ சீரிஸில் நம்ம இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஆல்ரெடி நான் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் கீழே கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு டாப்பிக்காக. பட் இது கொஞ்சம் பெரிய டாபிக் அண்ட் இது தனியாக பார்த்தா வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை தனியாகவே ஒரு வீடியோ சீரிஸாக போட்டுடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவரோட பிறந்த நாளை வந்து நம்ம வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். யூஸ்வலாக நேஷ்னல் லீடர்ஸோட இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து 14th April. ஸோ இவர் பிறந்த ஆண்டு வந்து 1891 மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய மாவ் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய இந்த வருஷம் வந்து 149th anniversary ஐ திங்க். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் டிராஃப்டிங் கமிட்டியில், அதாவது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறப்போ இருந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இவர் இருந்திருப்பார். அண்ட் ஆல்சோ இவர் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். இவர் வந்து சோஷியல் ரிஃபார்மர், தென் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், ஆத்தர், பாலிக்ளாட்னா நிறைய மொழிகள் தெரிந்தவர், ஆர் யூஸிங் செவரல் லாங்குவேஜஸ், ஒரேட்டர், scholar and thinker of comparative religions. 1924ல முனிசிபல் போர்ட் ஆஃப் மஹத் அப்படின்ட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன், ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க டு த்ரோ ஓப்பன் த டேங்க் டு ஆல் கம்யூனிட்டிஸ். அந்த மஹத் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டேங்கை எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து அன்டச்சபிள்ஸ், டிப்ரெஸ்டு கிளாஸஸ் வந்து அலோவ் பண்ணலை அங்கேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ இவங்க ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. பட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஹிந்துஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வந்து அப்போஸ் பண்ணுச்சு, அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக இவர் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த மஹத் சத்தியாகிரகா. 1927 மார்ச் 1927, ஐ திங்க் 20th மார்ச்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம். அது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் ஹிந்துஸ் ஹூ வேர் அப்போசிங் த டெசிஷன் ஆஃப் த முனிசிபல் போர்டு. லேட்டர் 1937 வந்து பாம்பே ஹைகோர்ட்டே ஆர்டர் பண்ணிடும். ஸோ நம்ம கோர்ட் ஆர்டர் பண்ணிடுச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது. ஸோ 1937ல் அந்த பர்டிகுலர் டேங்கை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 1932ல் கம்யூனல் அவார்டுங்கிறது ராம்சே மெக்டோனல்ட் இவர் கொண்டு வந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கான்செப்ட் வந்து செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸில் இருந்து எலெக்ட் ஆகி வரவங்கள டிப்ரெஸ்டு கிளாஸை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ இது கொண்டு வந்தால் நிறைய பாகுபாடு இன்னும் வந்து பிரிவினை இன்னும் ஜாஸ்தியாயிரும் அப்படிங்கிறதுக்காக மகாத்மா காந்தி என்ன பண்ணுவார்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுவார், சாகுமுறை உண்ணாவிரதம் வந்து இருப்பார். ஸோ தென் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ரெண்டு பேரும் இந்த பூனா பேக்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1932ல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூனா பேக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் இல்லை அப்படின்னு சொல்லலை. நாங்கள் அதுக்கு பதிலாக லெஜிஸ்லேச்சர்ஸில் ரிசர்வேஷன், அந்த சீட் ரிசர்வேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 71 சீட் இது வரைக்கும் இருந்ததை 147 சீட்டாக வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸில் மாற்றுறாங்க. அண்டு மத்திய, அதாவது சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் 18% வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுமே வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பார். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்கும்னா லண்டனில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து எப்போ நடந்ததுன்னா 1930ல் நடந்தது. பட் த காங்கிரஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் இட். காங்கிரஸ் வந்து பங்கேற்றிருக்காது. அண்ட் அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து நடந்த முக்கியமானது வந்து காந்தி இர்வின் பேக்ட். மகாத்மா காந்தியும் லார்ட் இர்வின் வந்து அப்போதைய வைஸ்ராய். அவர் எந்த பீரியடில் வைஸ்ராய் இருந்தார்னா 1926லேருந்து 31 வரை. இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணிக்கிட்ட பேக்ட் தான். எதுக்காக இந்த பேக்ட்னா காங்கிரஸ் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து கால் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் அடுத்து வரக்கூடிய அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்புதல். ஸோ இது ரெண்டுமே வந்து எதில் நடக்குது? காந்தி இர்வின் பேக்ட். ஸோ பூனா பேக்ட் பார்த்தோம். தென் இது காந்தி இர்வின் பேக்ட்.
செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 நடக்குது. ஸோ இது மார்ச்சில் வந்து சைன் பண்ணுறாங்க, செப்டம்பரில் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அண்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து லண்டனில் 1932 ஒவ்வொரு வருஷம் வந்து நடக்குது. இங்கே வந்து நிறையா கமிட்டிஸோட ரிப்போர்ட் படி இவங்க என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, 1932க்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இப்போ வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் முக்கால்வாசி ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருப்போம். ஸோ காங்கிரஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பிகாஸ் இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அதெல்லாம் நடந்த அந்த பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து ஜெயிலில் இருந்தாங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆர்பிஐ ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமாக இருந்தது இந்த ஹில்டன் யங் கமிஷன் அப்படிங்கிறது. பட் இவரோட ஐடியாஸ் வந்து இந்த கமிஷனுக்கு முன்னாடியே இவரோட ஐடியாஸ்லாம் நிறைய இது வந்து ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு. 1936 பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு லெஜிஸ்லேட்டராக வந்து இவர் பதவி இருக்கிறார், எம்எல்ஏ. அண்ட் ஹி வாஸ் அப்பாயிண்டட் டு த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் வைஸ்ராயாவும் வந்து இது பண்ணுறாங்க ஆஸ் எ லேபர் மெம்பர் இன் 1942. தென் 1947 இவர் பிஎம் நேரு, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் நேருவோட இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு மினிஸ்டர் ஆஃப் லா, அதான் வந்து ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் அப்படிங்கிறது. ஏன்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட அந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் வந்து லா மினிஸ்டராக இருந்தவர் இவர் தான். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டருங்கிறது டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இப்போது 1947 லேட்டர் ஒரு சில இஷ்யூஸ் வந்து நடக்கிறதுனால அவர் 1951 ரிசைன் பண்ணிடுறாரு. பிகாஸ் இவர் நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வருவார். பட் காங்கிரஸ் மெம்பர்ஸோ இல்லை அந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேட்டில் இருக்கவங்களோ ஒத்து போக மாட்டாங்க. ஸோ அது இவருக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்கிறதுனால வந்து அவர் அதிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவார் 1951. அண்ட் அதில் முக்கியமான ரீசனாக சொல்லப்படுறது வந்து ஹிந்து கோட் பில். லேட்டர் ஹி கன்வெர்ட்டட் டு புத்திசம். ஸோ 6th December 1956 இறந்து போகிறாரு. சைத்திய பூமி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மெமோரியல் கட்டியிருக்காங்க மும்பையில். சைத்திய பூமி 1956 இறந்து போகிறாரு. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவரோட புக்ஸ் என்னென்ன இருக்குது அதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷனில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜேர்னல்ஸ். நம்மளுக்கு தெரியும் ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ப்ரெஸ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் மூமெண்ட் அது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு. அதில் இவர் எழுதுனது பார்த்திங்கன்னா மூக் நாயக் 1920, பஹிஷ்கிருத் பாரத் 1927, சமதா 1929, ஜனதா 1930. ஸோ இந்த லாஸ்ட் 3 ஈஸி அப்படின்னு நான் வச்சுருக்கலாம்னு சொல்கிறேன். இவர் வந்து அந்த டிப்ரெஸ்டு கிளாஸ்க்காக நிறையா போராடினாரா. ஸோ ஜனங்கள் அவங்களையும் இந்த ஜனம் அப்படிங்கிறத அவங்கள அந்த டிப்ரெஸ்டு கிளாஸ் வச்சுக்கோங்களேன் சமமாக ட்ரீட் பண்ண சொன்னாங்க. சமம் அதான் சமத்தா. யூஸ்வலாக நம்ம ஒரு ஈக்குவலாக வந்து ட்ரீட் படணும் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், இண்டியன்ஸாக, அதாவது ஐம் நாட் அ தமிழ் ஆர் ஐம் நாட் அ முஸ்லீம் ஆர் ஐம் நாட் அ ஹிந்து, நம்மலாம் வந்து இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இண்டியன்ஸ்க்கு நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இன்னொரு பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பாரத். ஸோ அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே இண்டியன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அவர் எழுதின புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிஹிலியேஷன் ஆஃப் கேஸ்ட், தென் புத்தா ஆர் கேரல் மார்க்ஸ்ங்கிறது, தென் த அன்டச்சபிள். ஸோ கேஸ்டோட ஆதிக்கத்தை பற்றி, தென் அன்டச்சபிள்ஸ் பற்றி எழுதியிருக்காரு 2. ஹூ ஆர் தே அண்ட் வை தே ஹாவ் பிகம் அன்டச்சபிள்ஸ், அவங்கெல்லாம் யார், ஏன் வந்து அவங்க அன்டச்சபிள்ஸாக வந்து மாறினாங்க அப்படின்ட்டு. தென் புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா நம்ம பார்க்குறோம். அவர் வந்து லேட்டர் ஆன் அவர் லைஃப்பில் வந்து புத்திசம் ஃபாலோ பண்ணுறாரு. தென் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து உமன், இதை வந்து ஹிந்து கோட் பில்லுக்கு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா பஹிஷ்கிருத் ஹித்கர்னி சபா 1923 ஃபார்ம் பண்ணுறாரு. தென் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி நம்ம பார்க்குறோம். அவர் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு லேபர் மெம்பராக மாறுறாரா. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். தென் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன்ஸ். ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், அன்டச்சபிள்ஸ்க்காக பண்ணது 1942. ஸோ இந்த 3 ஆர்கனைசேஷன் தான் இவர் ஃபார்ம் பண்ணுது. இவருக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் இந்தியன் கவர்மெண்ட் இந்த பஞ்ச் தீரத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெமரியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு பிளேஸில் இருக்கக்கூடியது பஞ்ச் தீரத், அம்பேத்கரோட பர்த் பிளேஸில். தென் லண்டனில் அவர் எங்கே வந்து படித்தார், யூகேல, வைல் ஸ்டடிங் அட் லண்டன் வேர் ஹீ ஸ்டேட்.
ஸோ லண்டனில் அவர் தங்கியிருந்த இடம் படிக்கும் பொழுது. தென் அவர் படித்த இடம் எஜுகேஷன் இங்கே ஸ்கூல்ஸ் ஆர் அதை அடுத்தது தீக்ஷ பூமி, நாக்பூரில் இருக்கக்கூடிய தீக்ஷ பூமி. தென் மகாபரிநிர்வன் ஸ்தால் இன் டெல்லி. தென் சைத்திய பூமி. சைத்திய பூமி பார்த்தோம், அவர் இறந்ததுக்காக ஒரு மெமோரியல் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.